ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான டாபிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அநாத சக்கரம். அநாதக சக்கரம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அற்புதமானது. ஆதியும் அந்தமும் இல்லாதது. ஆதி அந்தம்னா என்னது? ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எதுக்குங்க ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை? அன்புக்கு மட்டும்தாங்க ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்கரம் அநாத சக்கரம். இருதயத்தின் மையத்தில் உள்ளது. 2 மார்பு காம்புகளின் மத்தியில் உள்ளது அநாதக சக்கரம். ஸோ பஞ்சபூதத்தில் பார்த்திங்கனாக்கா காற்றோட வீடுங்க. உங்களுக்கு தெரியும், காற்றில் ஆக்சிஜன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஆக்சிஜனோட ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இது அநாதக சக்கரம். காற்று பிராணாயாமம் அதிகமாக, பிராணசக்தி அதிகமாக சேகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கம். நிறைய பிராணாயாமம், வாசி யோகா, பிராணாயாமத்தில் நிறைய வெரைட்டிகள் இருக்குங்க. ரெகுலராக பிராணாயாமம் பண்ணமும் அநாதக சக்கரம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி நல்ல எனர்ஜிஸ்டிக்காக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதனோட கலர் பச்சை, ஒரு அற்புதமான பச்சை நிலை. பச்சைனாலே அப்படியே க்ரீனிஸ், அப்படியே பார்க்கும்போதே நம்ம மனம் சாந்தமடையும். ஒரு சாந்தமடையக்கூடிய சக்கரம் எதுன்னு கேட்டிங்கனாலும் அநாதக சக்கரம் தான். அப்படிப்பட்ட ஒரு அநாதக சக்கரம் ஒரு அன்பின் வடிவமாக எல்லாத்துட்டையும் உணர்வு ரீதியாக அப்படியே சரண்டரோட, அப்படியே காதலோட அற்புதமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம். அதனுடைய தெய்வம் கூட சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியின் அஞ்சனை மைந்தா, வாயு புத்திரா, காற்றோட இல்லை அப்படின்னான்னு பார்த்துக்கோங்க. அநாதக சக்கரம் தான். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் ஆஞ்சநேயர். அவர் பாருங்கள் எவ்வளோ அது பிராணசக்தி அதிகமாக உடையவர். அவர் அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, அப்படியே மார்பகத்தை விரிச்சாருன்னு அங்கே யார் இருக்காங்க? சீதா பிராட்டையும் பகவான் ராமரும் இருக்கார் இல்லைங்களா? ஒரு அற்புதமான சக்கரம் தான் அது, சரிங்களா? இதனை ஆட்கொள்ளும் கிரகம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா புதன். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் கனெக்ட் ஆகுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல் அநாதக சக்கரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம். புதன் கிரகத்தோட கலர் தான் பச்சை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மரகத பச்சை நிறவுடைய கலர்கள். ஸோ அவ்வளோ அற்புதமானது. புதன் என்றாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அற்புதமானது. ஞானக்காரன், அறிவின் அப்படியே முழுமை பேருடைய ஒரு அற்புதமான கிரகம் தான் புதன். அப்படியே சொல்லுவாங்க, பெண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் புதன். அப்படி நமக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்யறதுக்கும், முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அந்த புதன் கிரகத்தின் சக்தி நமக்கு தேவைப்படுதுங்க. அப்போ அந்த புதன்னாலே நமக்கு என்னது? எல்லாமே அந்த அறிவு, ஞானம். அந்த அறிவின் முழுமை தான் அந்த ஞானம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் நம்ம முழுமை பேர் அடையணுங்க. இப்போ சாப்பாடு விஷயம் நம்ம நல்லா செய்கிறோன்னா அதில் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு முழுமை பேருந்தோன்னா நிறைய பேர் அந்த வாசனத்தை வச்சே சொல்லிடுவாங்க, இதில் உப்பு கம்மியாக இருக்குது, இதில் காரம் கம்மியாக இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அதில் முழுமை பேர் அடைஞ்சிருக்காங்க. ஒரு டீச்சர்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்கன்னா அதில் முழுமை பேர் அடைஞ்சாங்கன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே கரெக்டாக இருக்குன்னு அழகாக சொல்லிடுவாங்க. ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களாம் அதில் முழுமை பேர் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பாடியை பார்க்கும் போதே இவங்களுக்கு இங்கே ஃபிட்டாக இருக்கணும், இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஞானி அதில் ஃபுல்ஃபில் ஆகும்போது அந்த அறிவு, அந்த சயின்ஸில் முழுமை அடைஞ்சு எனக்கு எல்லாத்துலேயும் அவங்கக்கிட்ட பார்த்திங்கனாக்க அது ஒரு திருப்தியான ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை கொடுக்கக்கூடியவர் தான் ஞானக்காரன் சொல்லக்கூடிய புதன் கிரகன். அப்போ நம்ம அன்பின் வடிவமாக பிராணசக்தி அதிகமாக போய் அப்படியே அன்பில் நிறைஞ்சு அப்படியே தெய்வீக உணர்வோடு நம்ம மாறும்போது அப்படியே புதன்லேருந்து அப்படியே அந்த ரேஸ், அப்படியே ஞானத்தோட ரேஸ் வரும்போது அந்த முழுமை பேருன்னு ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் வருங்க. அதுதான் ஞானம் அடைதல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் தாங்க அநாதக சக்கரம். நிறைய அநாதக சக்கரம் நம்ம பாசமாக அன்பாக பேசும்போது பாருங்கள், அந்த அநாதக சக்கரத்துலேருந்து அந்த அப்படியே அந்த காதல் உருவாகி, அப்படியே சொல்லுவாங்க, காதலாகி கசிந்துள்ளம் உருகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனை பேல அப்படி தான் பாடுவாங்க. இறைவா அப்படின்னு பாடும்போது அவ்வளோ அற்புதமாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அநாதக சக்கரம். அந்த சக்கரம் பார்த்திங்கனாக்கா நல்ல உணவு முறைகள், நல்ல இயற்கை சார்ந்த உணவு முறைகள், நல்ல பிராணசக்தி ஆக்சிஜன் நிறைந்த உணவு முறைகள், மில்லட்ஸ்கள், காய்கறிகள், கீரைகள், அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம பிராணாயாமங்க. எல்லா பிராணாயாமத்தில் கபாலபதி, பஸ்திர கபாலபதி, சூரியகலா, சந்திரகலா, நாடி சுத்தி பிராணாயாமம், பஸ்திரிகா, அதுக்கப்புறம் சீத்தலை, சீத்காரி, பிரம்மரி, வாசியோகம் சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த பிராணாயாமத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் படிப்படியாக கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷங்க ரெகுலராக அந்த பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே அந்த ஆக்சிஜன் நல்லா இதாகி நம்மளோட லங்ஸ் நல்லா ப்யூரிஃபை ஆகி அந்த ஹார்ட்டுக்கும் அந்த லங்ஸுக்கும் ஒரு அற்புதமான எனர்ஜி கிடைக்குங்க. அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ ஆசனாஸில் பார்த்திங்கன்னா மத்யாசனா,
புஜங்காசனா இதெல்லாம் வந்து செய்யும்போது அநாதக சக்கரம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் அடையுங்க. ஸோ நல்ல வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் பண்ணுறது இதெல்லாமே நல்லா அநாதக சக்கரம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இதெல்லாம் கூட ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ யோகாலாம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இது வந்து மனதால் எப்படி அடைப்படுது, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். மனதால் எப்படி அடைப்படுத்து அந்த அநாதக சக்கரம் நமக்கு வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்பார்ப்புங்க. எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கலாங்க, ஆனால் வந்து நடக்காத ஒன்றையும் எனக்கு தேவைன்னு உறுதியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன், ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு தேவைன்னு ஒரு பொருள் போகிறோம், ஆனால் அது கிடைக்கலன்னு நம்ம என்ன பண்ணுறோம், டென்ஷன் ஆகி கோவப்பட்டு டிப்ரெஷனில் போய் நம்மளையும் டார்ச்சர் பண்ணி மற்றவங்களையும் நம்ம டார்ச்சர் பண்ண ஆக்குறோம். ஸோ இது மாதிரியும் அநாதக சக்கரம் அடைப்படுது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இப்போ ஒரு கணவன் வந்து மூவிக்கு போகணும்னு நான் சொல்கிறோம், நம்ம சரின்னு அவர் டிக்கெட் போட்டுறாரு, நம்மளும் ரெடி ஆகிட்டு நிற்கிறோம். அவருக்கு அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு வேலை விஷயமா லேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த டைமுக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கூட நம்மக்கிட்ட சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி பார்க்குறோம், எடுக்கல, நம்ம ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் லேடிஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து லேட்டாக வரும்போது அது அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கு கூட இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா டென்ஷன் ஆகி அந்த எதிர்பார்ப்பு என்ன, அது கோவமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு அதை ஃபுல்லாக டென்ஷன் ஆகி அந்த நாளே ஃபுல்லாக அவங்களுக்கு இதாகி அதுலேருந்து வெளிவரத்துக்கே 2-3 நாள் ஆகிடுது. அதே மாதிரி ஒரு தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, நடந்தால் சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப சந்தோஷம், பார்த்தா சந்தோஷம், பார்க்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வரதில்லைங்க. அது என்ன பண்ணிடுறோன்னா, அது நடக்கலன்னா நம்ம டென்ஷன் நிறையாகி கோவத்தில் போய் அப்படியே கவலையாக மாறி ரொம்ப ஃபீல் ஆகிடும். அதனால் என்ன ஆகுது, அநாதக சக்கரம் அடைப்படுது. அப்புறம் என்னென்னா பாண்டேஜ். ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம், ஏன் அம்மா அப்பா, ஏன் தொழில், ஏன் காரு, ஏன் வீடுன்னு எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடுறோம், போய் சிக்கிக்கிறேங்க. எல்லாமே வச்சு அனுபவிக்கலாம், ஆனால் என்ன இருக்கணும், எல்லாத்துலேயும் அன்பு இருக்கணும். ஆனால் அதில் என்ன எதிர்பார்ப்பு என்ன வந்து பிணைப்பாக மாறுகிறது. அப்படியே என்ன ஆகுதுன்னா பாண்டேஜ், அப்படியே சிக்கிக்கிறோங்க. அந்த சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து அவங்க கொஞ்சம் நிலை மாறினாலும் அவங்களுக்கு ஏதோ வேலை விஷயமாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்பாக இருந்தால் பிரச்சனைங்களா, அந்த அன்பு பிணைப்பாக மாறும்போது அந்த பாண்டேஜ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னும் போது அது நமக்கு வழியாக கொடுத்து அதனாலேயும் அநாதக சக்கரம் வீக் ஆகுது. அப்போ வீக் ஆகும்போது லங்ஸ் இருக்குது, அங்கே பெரிய ஆறுகன்னு ஹார்ட் இருக்குது, அதெல்லாமே வீக் ஆகுது பாருங்களேன். ஸோ அதனால் நம்ம எதிர்பார்ப்பு, அந்த பாண்டேஜ், எமோஷ்னல் இதெல்லாம் குறைச்சி எப்பயுமே நடந்தால் சந்தோஷங்க, நடக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த உணர்வு தான். நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, எதை தியானிக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய், ஹெட்பாவம் தத்பவதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் கொடுக்குறது. அப்போ நீங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய கருணையை கொடுத்துட்டே இருங்க. அப்படியே அந்த அன்பாலே எல்லாத்தையும் நீங்கள் அரவணைச்சு கொண்டு போயிட்டே இருங்க. அப்போ அந்த உணர்வோடு நீங்கள் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பாமலே கிடைக்குங்க. அதான் இறைவன் சொல்கிறாரு, நீ எந்த உணர்வு நிலை இருக்குது, உன்னோட உணர்வு நிலை தாங்க அங்கே முக்கியம். அது எந்த உணர்வு, நீ கோபமான உணர்வுன்னா அங்கேருந்து என்ன இருக்கும், ததாசோ அதுதான் கேட்குறேன்னு வரும். எது கேட்குறோமோங்க, நீங்கள் பொருள் வேணும் அப்படின்னு அந்த உணர்வு நிலையில் அப்படியே அன்பாக அப்படியே கருணையோடு இருந்தீங்கன்னா அதுக்கான ததாஸ்து அப்படின்னு வரும். ஸோ இப்போ எந்த உணர்வு நிலையில் இருக்கீங்களோ அதுதான் நமக்கு வந்து இறைவன் நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உணர்வு நிலையை ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்னா அநாதக சக்கரம் தாங்க. அப்போ அந்த உணர்வு நிலை எப்போதும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமான, எவ்வளோ நேரம் உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து உங்களை லவ் பண்ணிகிட்டே இருங்களேன், உங்கள் ஃபேஸை பார்த்து கண்ணாடியில் அப்படியே எப்பயுமே லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப அப்படியே நேசிச்சுட்டே இருங்க. எவ்வளோ நேரம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் உடம்பு எவ்வளோ நேரம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்க, இன்னும் பிராணாயாமம் யோகாலாம் ரெகுலராக பண்ணி உங்கள் உணர்வுலையை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, அதிகம் எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் பாசிட்டிவ் எதிர்பார்ப்பாக வச்சுக்கிட்டு, அந்த பாண்டேஜ் இல்லாமல், அந்த எமோஷனல் இல்லாமல், அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் லைஃப்பை பண்ணி பாருங்கள். அந்த அநாதக சக்கரம் அற்புதமாக நல்லா விரிவடைஞ்சு உங்கள் ஆறெல்லாம் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி அப்படியே பார்க்கும்போதே அப்படியே ஒரு கருணையும் ஒரு அன்பும் வெளிப்படுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த சக்கரத்தோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12, அப்படியே 12 விதமான இதில் நடுவில் தாங்க அந்த சக்கரம் இருக்கும். அது வந்து நல்லா உட்காந்துக்கிட்டு அப்படியே நல்லா மூச்சை இழுத்து, நல்லா பிராணசக்தி நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு, இந்த முத்திரை பார்த்தீங்கன்னாக்க பங்கஜ முத்திரா. இந்த முத்திரா பங்கஜ முத்திரா அநாத சக்கரத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான முத்திரா. இந்த முத்திரையை போட்டுட்டு நீங்கள் உட்காந்து பண்ணலாம். ஸோ இதை உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு யம் யம்
மாதிரி கண்களை மூடி சொல்லிக்கிட்டே ஒரு பச்சை நிறமான ஒளிக்கதிர் அப்படியே புதன் பகவானிலிருந்து அப்படியே உங்கள் உடல் முழுவதும் பரவி அப்படியே நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படியே ஒரு நேச்சுரல் பிளேஸில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உட்காந்து தியானத்தில் அப்படியே பண்ண 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 உங்கள் மனசு உடம்பும் நல்ல சாந்தமடைஞ்சு நீங்கள் எந்த குறிக்கோள் லட்சியத்தை வச்சு நோக்கி போகிறீங்களோ அது அற்புதமாக நிறைவேறும். அந்த அநாதக சக்கரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தியானத்தை பண்ணிக்கிட்டே உணவு முறைகள் நல்லதாக பண்ணி உங்கள் அன்பை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். அடுத்த சக்கரத்தில் அடுத்த இதை பற்றி நம்ம அற்புதமாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.